வீடியோல மாங்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய் அண்ட் நம்ம வெட்டி வச்சிருக்க மாங்காயிலையும் ஒரு 1/4 வாசி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட தயிர் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்புல வச்சு அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு அதில் போட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வந்து கொதிக்க விட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை பச்சை வாசம் போற வரலும் 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கவே வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோட டீடைல் ரெசிபி நம்ம சேனல்ல வந்துட்டு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம டேஸ்டான சூப்பரான மாங்காய் மோர் குழம்பு ரெடி. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பை பை.